ஊடக நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். செப்டம்பர் 30, 2025 அன்று முடிவடைந்த எங்கள் வங்கியின் காலாண்டு அரையாண்டுக்கான நிதிசார் முடிவுகள் சுருக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வங்கி உயர்ந்து ரூபாய் 13.97 லட்சம் கோடியாக இருக்கிறது. நிகர லாபம் முந்தைய ஆண்டை விட 17.24% உயர்ந்து ரூபாய் 5,991 கோடியாக பதிவாகி இருக்கிறது. நெட் என்பிஏ முந்தைய ஆண்டை விட 11 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைந்து 0.1% பதிவாகி இருக்கிறது. சொத்துக்கள் மீதான லாபமீட்ட நிலை ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 1.33% பதிவாகி இருக்கிறது. முக்கிய சிறப்பம்சங்கள்: நிகர லாபம் செப்டம்பர் 24 ரூபாய் 2,707 கோடி என்பதிலிருந்து செப்டம்பர் 25 ரூபாய் 3,018 கோடியாக முந்தைய ஆண்டை விட 11.49% உயர்ந்திருக்கிறது. செயல்பாட்டு லாபம் செப்டம்பர் 24 ரூபாய் 4,728 கோடி என்பதிலிருந்து செப்டம்பர் 25 ரூபாய் 4,837 கோடியாக முந்தைய ஆண்டை விட 2.31% அதிகரித்திருக்கிறது. நிகர வட்டி வருவாய் செப்டம்பர் 24 ரூபாய் 6,194 கோடி என்பதிலிருந்து செப்டம்பர் 25 ரூபாய் 6,551 கோடியாக முந்தைய ஆண்டை விட 5.76% அதிகரித்திருக்கிறது. சொத்துக்கள் மீதான லாபமீட்டல் நிலை ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் செப்டம்பர் 25 1.320 என்பதாகவும் பங்குகள் மீதான லாபமீட்டல் நிலை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி செப்டம்பர் 25 19.58% என்பதாகவும் இருக்கிறது. வைப்பு தொகைக்கான செலவு செப்டம்பர் 24 இருந்த 5.13% என்பதிலிருந்து 12 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைந்து 5.01% செப்டம்பர் 25 பதிவாகி இருக்கிறது. மொத்த கடன்கள் செப்டம்பர் 24 பதிவான ரூபாய் 5,50,644 கோடி என்பதிலிருந்து செப்டம்பர் 25 12.65% வளர்ச்சி பெற்று ரூபாய் 6,20,324 கோடியாக அதிகரித்திருக்கிறது. ராம் துறைக்கு ரீட்டைல், விவசாயம் மற்றும் எம்எஸ்எம்இ வழங்கப்பட்ட கடன்கள் செப்டம்பர் 24 ரூபாய் 3,25,050 கோடி என்ற அளவில் இருந்து செப்டம்பர் 25 ரூபாய் 3,75,660 கோடியாக உயர்ந்து 15.57% வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. மொத்த உள்நாட்டு கடன்களுக்கு ராமின் பங்களிப்பு 65.50% இருக்கிறது. ரீட்டைல், விவசாயம், எம்எஸ்எம்இ ஆகிய பிரிவுகளுக்கான கடன்கள் முந்தைய ஆண்டை விட முறையே 18.58%, 13.98% மற்றும் 14.10% அதிகரித்திருக்கிறது. முந்தைய ஆண்டை விட வீட்டுக்கடன் அடமானம் உட்பட 12.68% என செப்டம்பர் 25 46 கோடி என்ற அளவை எட்டி இருக்கிறது. முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் நடப்பு கணக்கு, சேமிப்பு கணக்கு மற்றும் காசா டெபாசிட்டுகள் முறையே 11.40%, 6.59% மற்றும் 7.23% என்று அதிகரித்திருக்கிறது. செப்டம்பர் 25 30ஆம் தேதி அன்று உள்நாட்டு காசா விகிதம் 38.87% என்று பதிவாகி இருக்கிறது. 30 செப்டம்பர் 2025 அன்று சிடி வகிதம் 79.84% என்று பதிவாகி இருக்கிறது. ஜிஎன்பிஏ மொத்த வாராக்கடன்கள் செப்டம்பர் 24 இருந்த 3.48% இருந்து முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் 88 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைந்து 2.60% பதிவாகி இருக்கிறது. நெட் என்பிஏ நிகர வாராக்கடன்கள் செப்டம்பர் 24 இருந்த 0.27% இருந்து செப்டம்பர் 25 11 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைந்து 0.16% பதிவாகி இருக்கிறது. வாரா ஐய கடன்களுக்கான நிதி ஒதுக்கீடு விகிதம் பிசிஆர் செப்டம்பர் 24 இருந்த 97.60% இருந்து செப்டம்பர் 25 68 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரித்து 98.28% பதிவாகி இருக்கிறது. நழுவல் விகிதம் செப்டம்பர் 24 1.06% இருந்ததுடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் 2025 0.79% கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது.
மூலதன போதுமான நிலை விகிதம் செப்டம்பர் 2025 17.31% இருக்கிறது. ஒரு பங்கிற்கான ஈட்டம் EPS செப்டம்பர் 2024 இருந்த ரூபாய் 80.37 என்பதிலிருந்து செப்டம்பர் 25 ரூபாய் 89.63 உயர்ந்திருக்கிறது.